சிபிஐ அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் விஜய். விஜயின் வாகனம் சிபிஐ அலுவலகத்திற்கு வந்திருக்கிறது. கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கின் விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகியிருக்கிறார். கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகியிருக்கிறார். விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், தொடர்ந்து விரிவான விவரங்களை பகிரலாம். சரியாக 11:30 மணி அளவில் விஜய் அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். நாம் தெளிவாக சொல்லியிருந்தோம், 11:30 மணிக்கு அவர் வந்து விடுவார் என்று சொல்லியிருந்தோம். தற்பொழுது அவர் சரியாக அந்த 11:30 மணிக்கு வந்திருக்கிறார். 11 மணியிலிருந்து 11:30 மணிக்குள் தான் அவர் ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ அதிகாரிகள் கூறியிருந்தார்கள். தற்பொழுது அதற்கேற்ப அவர் நேரில் ஆஜராகி இருக்கிறார். டெல்லி விமான நிலையத்திலிருந்து நேரடியாக அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். முன்னதாக அவர் ஹோட்டலுக்கு சென்று சற்று நேரம் இளைப்பாறிவிட்டு வருவார் என்றுதான் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் விமானம் வந்திறங்குவதில் கால தாமதம் என்பது ஏற்பட்டது. காரணம், இங்கு இருக்கக்கூடிய கடுமையான காற்று சூழல் மற்றும் பனிமூட்டம் அதிகமாக இருந்ததால் அவரது விமானம் வந்திறங்குவதில் சற்று தாமதம் ஏற்பட்டிருந்தது. அவரது வாகனம் நேரடியாக அலுவலகத்திற்குள் சென்றிருப்பதை பார்க்க முடிகின்றது. பொதுவாக இப்படி விசாரணைக்கு வரக்கூடியவர்கள் அந்த நம் தற்போது திரையில் பார்க்கக்கூடிய அந்த கேட்டில் வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கிதான் உள்ளே செல்வார்கள். அரசு அதிகாரிகள் மட்டும்தான் நேரடியாக அவர்களது வாகனம் என்பது உள்ளே செல்லும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்களுடைய வாகனம் நேரடியாக சிபிஐ அலுவலகத்திற்குள் போயிருக்கிறது. பொதுவாக ஊடகங்களுக்கும் அந்த கேட் வரை அலோ என்பது பர்மிஷன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கிருந்து நேரலை செய்வதோ அல்லது விஷுவல் எடுப்பதோ அனைத்தும் அனுமதிக்கப்படும். ஆனால் தற்பொழுது சிபிஐ அலுவலகம் தொடங்குவதற்கு முன்பாகவே இருக்கக்கூடிய ஒரு சாலையின் நடுவிலேயே பேரிகேடுகள் என்பது அமைக்கப்பட்டு அங்கேயே ஊடகங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அந்த பகுதியில் யாரும் பொதுமக்கள் கூடாத வண்ணமும் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கேட் பகுதியில் விஜய் அவர்களுடைய வாகனத்தில் இருந்தவர்கள் யார் யார் போன்ற விஷயங்களை எல்லாம் பதிவேட்டில் குறித்துக் கொண்டார்கள். பொதுவாக அந்த மெயின் கேட் நாம் பார்க்கிறோம், அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய சோதனை செய்யக்கூடிய இடம் என்பது இருக்கும். அந்த இடத்தின் வழியாகத்தான் யாராக இருந்தாலுமே செல்ல முடியும். முன்னாள் மத்திய அமைச்சர்கள் கூட விசாரணைக்கு ஆஜராகும் பொழுது அவர்களும் அந்த வகையில் தான் செல்வார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்றாலும் கூட அந்த பரிசோதனை வழியாகத்தான் அவர்கள் அந்த மெட்டல் டிடெக்டரை வைத்து பரிசோதனை என்பது செய்யப்படும். பிறகு அவர்கள் ரெஜிஸ்ட்ரியில் கையெழுத்து போட வேண்டும். ஆனால் விஜய் அவர்களுடைய வாகனம் நேரடியாக சிபிஐ அலுவலகத்திற்கு உள்ளேயே சென்றிருக்கிறது. உள்ளே அந்த நுழையக்கூடிய பகுதியில் அவரிடம் கையொப்பம் பெற்றுக்கொண்டு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அந்த கையொப்பம் போடப்பட்டு விட்டது என்றால் உடனடியாக அது ரெஜிஸ்டர் ஆகிவிடும். அதாவது விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிவிட்டார் என்பதான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது ஆகிவிடும். அவர் இந்த சிபிஐ விசாரணைக்கு எந்த விதமான இடையூறையும் ஏற்படுத்தவில்லை, அவர் சட்டப்படி செயல்பட்டிருக்கிறார் என்பதான ஒரு பதிவு என்பது வந்துவிடும். அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். அதைத்தான் தற்பொழுது விஜய் அவர்கள் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மற்ற நிர்வாகிகளும் உடன் சென்றிருக்கிறார்கள். சரியாக குறித்து வைத்தபடி 11:30 மணிக்கு இந்த விசாரணை என்பது தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் உடனடியாக அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான தகவல்கள் அவரிடம் இருந்து தேவைப்படுகிறது போன்ற விஷயங்கள் எல்லாமும் மேற்கொள்ளப்படும். குறிப்பாக யார் யாரிடம் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டதோ அவை மறுபரிசீலனை என்பது செய்யப்பட்டு அவரிடம் கிராஸ் செக்கிங் என்பதும் செய்யப்பட்டுவிடும். விஜய் அவர்கள் தரப்பில் ஏதேனும் தெரிவிக்க விரும்புகிறாரா, அவருக்கு இதில் ஏதேனும் கருத்து தெரிவிக்கிறதா, அவர் யாரையும் சந்தேகப்படுகிறாரா, பாதுகாப்பு குறைபாடுகள் ஏதேனும் இருந்தது என்று அவர் விரும்புகிறாரா, அவர் வேற ஏதேனும் முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாரா, மற்ற இடங்களை ஒப்பிடும் பொழுது அதாவது காவல்துறையினரிடம் சொல்லாத விஷயங்களை சிபிஐ அதிகாரிகளிடம் தெரிவிக்க விஜய் விரும்புகிறாரா போன்ற விஷயங்கள் எல்லாமே கூட அவர்களிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள்வார்கள். மற்றொரு மிக முக்கியமான விஷயம், கடந்த காலங்களில் விஜய் அவர்கள் இப்படியான ஒரு பொது இடங்களுக்கு போகும் பொழுது ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கிறதா, தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாடு காவல்துறையின் ஒத்துழைப்பு என்பது இந்த விவகாரத்தில் எந்த அளவுக்கு இருந்தது, அதில் ஏதேனும் குறைபாடுகளை விஜய் அவர்கள் சந்தித்திருக்கிறாரா அல்லது இன்னும் மேம்பட்டு இருக்கலாம் என்ற விஷயங்கள் ஏதேனும் இருக்கிறதா போன்ற பல்வேறு
விஜய் அவர்களிடமிருந்து இன்றைய நாள் முழுவதும் நடக்கக்கூடிய விசாரணையில் தெரிய வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.